ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டிஏ தமிழ் வாய்ஸ். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்டு இதை பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்க யாருன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்திருக்கலாம், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பேசிக் நீட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு 18 வயசு மேலே இருந்தால் போதும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் லிங்க் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போனாலும் சரி, இல்லை க்ரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் ஹோம் பேஜ் வந்துடும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வழிமுறை, அறிவுரைகள் அப்படின்ட்டு. இதில் நமக்கு வந்து இதில் வந்து நிரந்தர பதிவுகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, புதிய பதிவு செய்வோர், ஆல்ரெடி பதிவு செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் புதிய பதிவு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பதிவு பண்ணிட்டேன் ஒன் டைம். கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். புதுசாக பண்ணுறவங்க இதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லாகின் ஐடி யூனிக்காக இருக்கணும். அந்த ஐடி அதாச்சும் வேறு யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி. ஸோ அதுக்கு வந்து உங்களோட நேம், இல்லை டேட் ஆஃப் இயர், இல்லை உங்கள் ஃபோன் நம்பர், அந்த மாதிரி லெட்டர்ஸ் அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது யூனிக்காக இருக்கணும். லாகின் ஐடி க்ரியேட் பண்ணதும் கீழே இருக்கிற கேப்சா வந்து அதாச்சும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும். அதை ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ், அதை அடுத்த பேஜுக்கு வந்துடும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நேம் வச்சுக்கலாம், அட்டுன்னு போட்டு உங்கள் டேட் ஆஃப் இயர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும், மறந்துட மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அது முடித்தோடனே உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோனில் இருக்கிற மெயிலோட ஐடியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஏன்னா மெயிலுக்கு தான் வந்து எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் வரும். ஒன்ஸு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னு வரும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அதில் வரும். உங்களோட லாகின் ஐடியோ பாஸ்வேர்டோ எதுனா மறந்தீங்கனாலும் அந்த மெயில் ஐடி வச்சு தான் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட மெயில் ஐடி போடுங்க. ஃப்ரெண்டுக்கு போகிறேன், வேறொருத்தது போகிறேன்னு போட்டிங்கன்னா பின்னாடி ரெக்கவர் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேப்பில் டைப் பண்ண மாதிரி சேம் ரெண்டாவது வாட்டி உங்களோட மெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எதனா தப்பாக டைப் பண்ணிட்டு ஏரோ மார்க் நவுத்துனீங்கனாலே ரெட் கலரில் காமிச்சிடும். ஸோ ஏதோ மிஸ் மேட்சாக நம்ம டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா க்ரீன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மார்க் ஷீட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ சேம் அதே ஸ்பெல்லிங் தான் இங்கே போடணும். மிஸ்டேக்காக நீங்கள் எதனா பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் பாஸ் ஆனாலும் நீங்கள் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அதை டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணி முடிச்சதும் இனிஷியலுக்கு தனி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதில் இனிஷியல் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் மெசேஜ் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி நம்பரை அதில் டைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து முக்கியமாக உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஐ பார்த்தீங்கன்னா 200 இருக்கணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4.5 சென்டிமீட்டர், கீழே லென்த்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அது கரெக்டாக வச்சு க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி சிஸ்டமில் பண்ணால் தான் அது ஈஸியாக இருக்கும். ஃபோன்லேயும் ஆப்லாம் இருக்குது, அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட க்ராப் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் டைப் பண்ணிட்டு அவங்களோட இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவோட நேம், அவங்களோட நேம் டைப் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி அவங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. இனிஷியல் போட்டதும் பக்கத்தில் வந்து உங்களோட அதாவது பிறந்த மாவட்டம் என்னன்னு கேட்கும். தந்தையார் பிறந்த மாவட்டம், அப்புறம் விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம்னா நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களோட பிறந்த டிஸ்ட்ரிக், உங்களோட டிஸ்ட்ரிக்னாவோ இப்போது திருவண்ணாமலை, நாங்கள் திருவண்ணாமலை செலக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேலூராக இருந்தால் வேலூர் செலக்ட் பண்ணிக்கோங்க, விழுப்புரம், அந்த மாதிரி நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக தெளிவாக டைப் பண்ணுறேங்க. எனி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஓடிஆரில் போய் கரெக்ஷன் பண்ணலாம். ஆனால் அது 2-3 வேலை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே எல்லாமே தெளிவாக பண்ணிக்கோங்க.
செகண்ட் டைமும் அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லும். அதுவும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தேசிய நம்மளை வந்து நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ ஆர் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி எந்த இதுவோ அதை வந்து உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம் பிசி கோட்டா அந்த மாதிரி எஸ்சி, எஸ்டி கோட்டா அந்த இதுலேயும் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஜாப்க்கு. ஸோ அது கரெக்டாக பண்ணுறேங்க, எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க ஒரு இ-சேவை சென்டரில் போய்ட்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுங்கள். நீங்களே ஏனத்தானே எதுவும் டைப் பண்ணிடாதீங்க. சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அது கேஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதோட சப் கேஸ்ட் உள்ள உட்பிரிவு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிசியில் ஒரு செலக்ட் பண்ணிட்டு அகமுடியா செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன டிஸ்ட்ரிக், திருவண்ணாமலை. உங்களோட என்ன டிஸ்ட்ரிக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட தாலுக்கா என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும்தான் வந்து தாசில்தார் சைன் பண்ணுவார். மற்ற எல்லாருக்கும் வந்து டெப்யூட்டி தாசில்தார் தான். அதை செலக்ட் பண்ணதும் மேலே சர்டிஃபிகேட்டுக்கு மேலே வந்து டிஎன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஒரு சர்டிஃபிகேட் நம்பர். அந்த நம்பர் வந்து சான்றிதழ் எண். அதை தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் டிஎனுக்கு அப்புறம் ஒரு கோடு வரும். அது வந்து இதில் வந்து வராது. ஸோ அது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. டிஎனுக்கு அப்புறம் என்ன நம்பரோ அதை அப்படியே டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எவ்வளோ நாள் வேலிடிட்டி, அதாச்சும் எப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மேலே சர்டிஃபிகேட்னால் இப்போ புதுசாக வாங்கினீங்கன்னா ஃபோட்டோ கீழேயே வந்து ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அது முடிச்சதும் சேமி மற்றும் தொடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எதனா மிஸ்டேக் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th டீட்டெயில்ஸ், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோட மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட எக்ஸாம் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், சில பேருக்கு எக்ஸாம் நம்பர்னு இருக்கும். அதுதான் வந்து வகுப்பு பதிவு எண். அந்த நம்பர் வந்து இதில் நம்ம கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து நம்பர் மாற்றி போட்டு 2-3 அப்ளிகேஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து அவங்களோட இது வந்து நிரந்தரமாக வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ தெளிவாக உங்களோட 10th இருக்க அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அது எக்ஸாம் நம்பரை அதில் தெளிவாக போட்டுக்கோங்க. மாற்றி டைப் பண்ணி மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. ஏன்னா வந்து நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக வந்து தெளிவாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் டைப் பண்ணி முடித்ததும் அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி மாதம் வருடம் எப்போ நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி வரும். அது பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டோட மேலே வந்து ரைட் சைடு கார்னரில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து மார்ச் இல்லை மே அந்த மாதிரி வரும். அப்புறம் இயர் வரும் பக்கத்தில். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சிருப்போம். மார்க் ஷீட் மேலேயே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த மந்த்து இயரை வந்து கரெக்டாக அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்தும் இயரும் செலக்ட் பண்ணி முடித்ததும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் படி பிறந்த தேதி கேட்கும். ஆல்ரெடி டேட் ஆஃப் பர்த் நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம். இங்கே உங்களோட மார்க் ஷீட் வெரிஃபிகேஷனுக்காக இன்னொரு வாட்டி கேட்கும். சேம் அதே தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். சேம் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுறேங்க. அது முடித்தோடனே நீங்கள் எங்கே படிச்சிங்க, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, மோஸ்ட்லி எல்லாம் ஸ்டேட் போர்டாக தான் இருப்போம், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சான்றிதழ் எண். சான்றிதழ் எண் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் உங்களோட மார்க் ஷீட்டோட கார்னர் ரைட் சைடில் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது முடித்த உடனே உங்களோட அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு நம்பரும் ஸ்ட்ரீட் நேமும் ஃபஸ்ட்டு கார்னர்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வில்லேஜ் அப்புறம் தாலுக்கா போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஃபில் பண்ணி முடித்ததும் வந்து நம்ம மாநிலம் கேட்கும், தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்ததும் டிஸ்ட்ரிக் கேட்கும், திருவண்ணாமலை. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஆல்ரெடி சேமாக இருந்துச்சுன்னா சேம் போட்டுக்கோங்க. இல்லை நான் இருக்கிறது ஒன்று பர்மனெண்ட் வேறு ஒன்று அப்படின்னா மாற்றி உங்களோட அட்ரஸ் என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வித்து வந்து 3.5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர். டிபிஐ பார்த்தீங்கன்னா 200 டிபிஐ தான் இருக்கணும். அதுக்கு மேலேயோ கீழேயோ வச்சிங்கன்னா ஃபோட்டோ சேவ் ஆகாது. அடுத்து சிக்னேச்சருக்கு வந்தீங்கன்னா
ஹைட் மட்டும் மாற்றிக்கோங்க 1.5 சென்டிமீட்டர். அதே சேம் 200 dpi தான். செலக்ட் பண்ணிட்டு நேம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாகவும் பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவும் இருக்கணும். ஸோ பேக்ரவுண்டெலாம் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க கிளியராக இருக்கிற மாதிரி, இல்லை ஒயிட் பேப்பரில் கிளியராக போட்டு கிளியராக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி எடிட்டிங் டூல் போட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்த ஃபோட்டோலாம் ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி கிளியராக இருக்கணும் ஃபோட்டோ, நீட் அண்ட் கிளியராக. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏற்றுப்பாங்க. இல்லைனா ஃபோட்டோ சிக்னேச்சருக்காக கூட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஏற்றினோன்னா இந்த மாதிரி வியூ ஆகிடும். அப்படி வியூ ஆகலனா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை பார்த்து சேவ் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூவில் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அம்மா பேர், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு திரும்ப அடுத்த பேஜ் சேமி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் தான் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபா நம்ம பேமெண்ட் கட்டணும். இது வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு ரினியூவல் வரும். அப்பயும் சேம் இதே மாதிரி 150 ரூபா கட்டி நம்ம ரினியூவல் பண்ணணும். இதை வந்து நம்ம பர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம 150 கட்டிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெஃப்ட் இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா கார்ட்லேயும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெஃப்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பே அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஆர் நெட் பேங்கிங் எதனா வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா சேவ் பண்ணுறேங்க. அடுத்து ரெசிப்ட் ஒன்று வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் பேமெண்ட் வந்து நமக்கு ஓகே ஆகிட்ருக்கும், ஃபெயிலியர் ஆகிட்ருக்கலாம். ஸோ அதுக்காக எப்பயுமே வந்து நம்ம ரெசிப்ட் வந்து சேவ் பண்ணி வச்சோம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை தான் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். நம்ம திரும்ப பதிவில் போய்ட்டு நம்ம சேவ் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடணும். போட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருது. சம்டைம் ஓகே ஆகிடும். ஓகே ஆகிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணலாம். இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா திரும்ப கிளிக்கர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா திரும்ப நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணலாம். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்ன இஷ்யூவோ அதை உள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். திரும்ப பேமெண்ட் ஆப்ஷன் உள்ள போகுது. பேமெண்ட் திரும்ப பண்ண தேவையில்ல. வியூ ப்ரீவியஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி பணம் இருக்கும். அதில் ஃபெயிலியர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ரெசிப்ட் எப்பவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இஷ்யூ வருங்க. நமக்கே இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெயிலியர்னால் பயப்பட தேவையில்லை. 1 டைம் 2 டைம் ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும். ஏன்னா இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு இதில் வந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதில் ஃபெயிலியர் தான். இன்னொரு வாட்டி தான் நீங்கள் பேமெண்ட் கட்டணும். ஓகே ஆகிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை. 2-3 வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். கிளிக்கர் அப்டேட் ஓடிஆர்னு வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் ஓடிஆர் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுன்னா இது வந்து ஒரு பிரிண்ட் ஆர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் அடுத்த டைம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது யூஸ் ஆகும். எனி மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம இதை வச்சு அப்டேட் பண்ணலாம். அது மாதிரி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஏன்னா ஒரு நோட்ஸ்லேயே அதிலே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடித்தோடனே டேஷ்போர்ட் போனீங்கன்னா ஓடிஆர் வந்து ஃபுல்லாக முடியணும் அப்படின்னா நம்மளோட ஆதார் ஃபோனில் வந்து நம்ம ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணிக்கணும். ஆதார் கார்டில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு ஓடிபி போகும். இப்போ உங்களோட ஆதார் நம்பர் அதில் டைப் பண்ணிட்டு ஆதார் அட்டையில் இருக்கிற உங்கள் நேம் எப்படி இருக்கோ, மோஸ்ட்லி நேம் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு சிலருக்கு மாறி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆதாரில் என்ன இருக்கோ அதை நேம் டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணிட்டு கேப்சா முடிச்சிங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அதிலே காமிக்கும் உங்கள் ஆதாரில் எப்படி இருக்குது நேம். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு மேலே கேப்சா கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஓடிபி போட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லி ஃபினிஷ்டு. இது முடிச்சோடனே இந்த மாதிரி தான் வியூ ஆகும். இதில் தான் நம்ம அப்ளிகேஷனில் போகணும். அதை கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதை காட்டும். நம்மளோட எலிஜிபிளுக்கு இப்போ நம்ம வந்து குரூப் 4 தான் விட்டுருக்காங்க, அதை அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணால் கிளிக் கொடுத்தீங்கன்னா திரும்ப யூஸ் ஐடி பாஸ்வேர்டு விடும். அதை எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு வாட்டி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கெலாம் கூட விட்டுருக்காங்க. நம்ம எல்லா போஸ்டிங்கும் செலக்ட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு. இது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வாட்டி வெரிஃபை காமிச்சினே இருக்கும். எதனா மிஸ்டேக் இருந்தால் மாற்றிக்கோங்க. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு வாட்டி எடிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம 1 டைமில் பண்ண ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதையே அப்லோட் பண்ணால் போதும். ஆனால் என்னென்னா ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் என்றைக்கு ஒன்றா எடுத்ததாக இருக்கட்டும், ஆனால் அது பண்ணும்போது நம்ம என்றைக்கு டேட்டில் அப்லோட் பண்ணோமோ அன்றைக்கி டேட்டில் எடுத்த மாதிரி சேவ் பண்ணுறேங்க. அடுத்து சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்போம் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, அதையே ஏற்றி விட்டுலாம். இதெல்லாம் வேறு எதனா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனா இந்த 10th இல்லாமல் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா, வேறு எதனா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சிருந்தா, அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா 200 கேபிலேருந்து ஒரு 2 MB அந்த சைஸ்க்குள்ளே நம்ம பிடிஎஃபாவோ ஜேபாகாவோ கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். வெறும் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன், பேசிக் மட்டும்தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா எதுவுமே தேவைப்படாது. டேரெக்டாக நம்ம வெறும் எதுவும் அப்லோட் பண்ணுற தேவை இருக்காது. டேரெக்டாக அப்ளை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம்.
அப்புறம் கீழே வந்தீங்கன்னா வந்து உங்களோட திரும்பவும் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி தான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணணும். இது இப்போன்னு இல்லை, நீங்கள் எத்தனை வாட்டி அப்ளை பண்ணுறதுக்கு வந்தாலும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்டாக தான் தெளிவாக கரெக்டாக டைப் பண்ணுறோமா, முன்னாடிக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் கீழே வந்து நீங்கள் தப்பாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வரும். நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டுருக்கோம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில். அதை மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து எடிட் ஓடிஆர்னு இருக்கும். எடிட் ஓடிஆர் கொடுத்து நம்ம என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை போய் சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதாவது தப்பாக பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கிடையாது. எது வேணாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக டைப் பண்ணிட்டு டைப் பண்ணி முடித்ததும் ப்ளஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து அதான் அடுத்த பேஜ் போனோம். அப்படி இல்லைனா எதனா மிஸ்டேக் இருந்தால் ஓடிஆர் எடிட் பண்ணலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் போய்டும். அடுத்த பேஜில் உங்கள் அட்ரஸ்லாம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒன் டைமில் பண்ணது எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணிவிடும். இருந்தாலும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட் லேபிள்டாக இருந்தால் அதுக்கு எஸ் கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த பேஜில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அதில் இருந்தால் ஏன் அதை அப்ளை பண்ண போகிறோன்னு தோணலாம். நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்டு அடுத்து இதை விட கம்மி போஸ்டிங் இருப்பீங்க. அதனால் குரூப் 4 அப்ளை பண்ணி வேறு போஸ்டிங் போகலாம் அப்படின்றவங்க இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்க. அடுத்தது வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் வேறு எதனா இருந்துச்சா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க குரூப் 4 எழுதுவீங்க. ஸோ அவங்களாம் வந்து இதெல்லாம் நோ கொடுத்துக்கலாம். வேறு எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே பதிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்து டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா நோ கொடுத்துருங்க. அப்புறம் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருக்குன்னா எஸ் கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்ளையே பண்ண முடியாது. இதுக்கெலாம் வந்து திறனுக்கெலாம் வந்து எஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னு கொடுத்தா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட துணைவி, அதாவது ஆல்ரெடி 2 ஒய்ஃப் ஒருவரோடு இருக்கும்போது இன்னொரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நோ கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து அதான் நம்ம ஆல் போஸ்ட் கொடுத்துருக்கீங்களா, அதனால் நம்ம எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சிலர் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பீங்க, அவங்களாம் வந்து ஒரு சிலதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, அதில் ஒரு சிலதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். இதில் வந்து நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. குரூப் 4 நிறைய குரூப் 4 ஒரே ஒரு போஸ்டிங் தானே அப்படின்ல எல்லாமே இருக்கும். அந்த கேட்டகரியில் இருக்கிற குரூப் 4 எல்லா கேட்டகரியில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் வந்து இந்த குரூப் 4க்குள்ளே அடங்கும். ஸோ நம்ம வந்து இதில் நம்ம எதெல்லாம் எலிஜிபிள் இருக்கோம் இல்லை அப்படின்றத நீங்கள் ஒன்று எஸ், நீங்கள் ஆல்ரெடி அந்த குவாலிஃபிகேஷன் அந்த டிகிரி அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் நோன்னு வந்துடும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இதெல்லாம் வந்து செக் பண்ணோன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன அந்தந்த பாராவில் இருக்கிற ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அவைலபிளாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கேட்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னா, எனக்கு ஃபாரஸ்ட் கார்டே வேணாம் அப்படின்னு நீங்கள் போய் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்டிமீட்டர்லாம் கேட்காது. நீங்கள் நார்மலாக குரூப் 4க்கு அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா முடிச்சிங்க எஸ்ன்னு கொடுத்து டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போயிடுங்க. அடுத்த பேஜ் போயிட்டீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க, பிஎஸ்சிஎம் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்க. 1 to 10th வரைக்கும் இருந்தால் கூட போதும். இல்லைனா இல்லைன்னு கொடுத்து அடுத்த பேஜ் போயிடலாம். அடுத்த பேஜ் போனீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டர் ஃபில் பண்ணணும். டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே எந்தெந்த ஏரியாவில் வந்து சென்டர் இருக்கோ அதை காட்டும். நீங்கள் அந்த சென்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்து ஒரு சென்டர் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் 2 ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ முதல்ல அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சேம் அதே டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இன்னொரு சென்டர் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. போன வாட்டிக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய அப்டேட் பண்ணி அதை மாற்றிட்டாங்க. இப்போது 1 டிஸ்ட்ரிக்கு ஒரு சென்டர் மட்டும் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் வந்து 2வது ப்ரெஃபரன்ஸில் காட்டாது. ஸோ அதை தேட வேண்டியது கிடையாது. உங்கள் டிஸ்ட்ரிக் பக்கத்துலேயே உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சீக்கிரமாக போக முடியும். ஏன்னா எக்ஸாமுக்குன்னு டைமிங் இருக்குது. ஒரு 8:30 மணி 9 மணிக்கெலாம் நம்ம அங்கே போய் சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ கிட்ட இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க. தூரமாக செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் போய் சேர முடியாது உங்களால். ப்ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்கும் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட சென்டர் கிளிக் பண்ணிங்கனாலே அது என்ன ஊரோ அந்த ஊர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் திருவண்ணாமலை பக்கத்துலேயே வந்து வேலூர் இருக்குது. ஸோ இதை விட்டால் எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே போடுங்க. அப்போ தான் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே நீங்கள் ரீச் ஆக முடியும். தூரமாக இருந்தால் உங்களுக்கு போயிட்டு சேர முடியாது. எக்ஸாமும் அட்டன் பண்ண முடியாமல் போய்டும், வீணாக போய்டும் எல்லாமே.
அப்புறம் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ஓடிஆர் பண்ணவங்க 3 டைம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. அந்த 3 டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, தெரியாமல் நான் அப்ளை பண்ணிட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், அதுவும் ஓகே பண்ணிடுச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆனால் கூட உங்களோட இது வந்து வேல்யூபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 டைமுக்கு மேலே ஃப்ரீயாக யூஸ் பண்ணாதீங்க. அமௌண்ட் ஃபீஸ் கட்டி இதை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இது அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு சரின்னு கொடுங்க. நிறைய பேர் வந்து ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாமல் கொடுத்துட்ருப்பீங்க, பாஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் குரூப் 2, குரூப் 4, குரூப் 7 வரைக்கும் இருக்குது. அதில் எதனா ஒன்று நீங்கள் 3-4 வாட்டி எழுதிட்டு இருந்து இதில் திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆனாலும் அது வேல்யூபிள் கிடையாது. அடுத்து இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் எதனா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லாதனால நம்ம 10th வரைக்கும் தான் போட்டோம். ஸோ அதனால் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா பேஜஸ் இந்த மாதிரி வந்துடும். இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி தான், ஓடிஆரில் நம்ம வெரிஃபை பண்ண மாதிரி இதுலேயும் சேம் நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணிக்கமோ வெரிஃபை பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா ஒரு 2-3 வாட்டி வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் பண்ணது சரிதானா, இல்லை எடிட் பண்ணோன்னா எடிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். சப்மிட் ஆனோன்னா வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தோன்னா கீழே பிரிண்ட் வரும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நம்ம இதான் யூஸ் பண்ண முடியும். எனிதிங் எதனா மிஸ்டேக்காக பண்ணனாலும் பிரிண்ட் எடுத்து ஒன்ஸ்க்கு ஒரு 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, எதனா மாற்றணுமா அப்படின்னா மாற்றிக்கலாம். நீங்கள் டைம் ஆகிடுச்சு, எக்ஸாம் ஆல் டிக்கெட்லாம் வந்ததுக்கப்புறம் எதனா மாற்றணும் அப்படின்னா எதுவுமே மாற்ற முடியாது, காலம் கடந்து போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதனா டவுட், ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி ஓடிஆர்லாம் முடிச்சிட்டேன், அதில் ஒரு சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுது, என்னோட ஜாதி வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், சர்டிஃபிகேட் சேஞ்ச் பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், உங்களுக்கு என்ன எடிட்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கான வீடியோ வந்து தனியாக கூட நாங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா ஓடிஆர் கரெக்ஷன் வந்து ஈஸி தான். உங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எதனா கரெக்ஷன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் இது இல்லாமல் வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் அதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எலிஜிபிள் இருக்க எல்லாருமே எக்ஸாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய போஸ்டிங் விட்டுருக்காங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். அப்ளை பண்ணால் மட்டும் மற்றது உட்காந்து கொஞ்சம் ஒழுங்காக படிங்க. படித்தா தான் அதில் பாஸ் பண்ண முடியும். அண்டு வேறு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் பை.